அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த கார்த்தியா அப்படிங்கிற சகோதரி நேற்று யூடியூப்பில் தான் அந்த வீடியோவை நான் பார்த்தேன். தலைவர் எழுச்சி தமிழரை பற்றி ரொம்ப தவறாக சகோதரி பேசியிருக்கு. என்னை விட வயதுக்கு இளைய சகோதரி தான். இருந்தாலும் அந்த சகோதரி பேசுனது மிகப்பெரிய என்னை மாதிரி ஒரு கடற்கோடி ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய தொண்டனுக்கு மிக வருத்தமாக இருந்துச்சு. அந்த சகோதரி திருமாவளவன் மாதிரியா வேற தலைவர்கள் யாரும் இந்த பறையர் சமூகத்துக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி, நானும் ஒரு பறையர் சமூகத்தை சேர்ந்தவங்க தான் அப்படின்னு சொல்லி சகோதரி சொல்லியிருக்கேன். நீங்கள் பேசுனது மிகப்பெரிய என்ன, இது வரைக்கும் நீங்கள் அரசியல் கட்சியில் எப்போ வந்தீங்க, நாம் தமிழரில் எப்போ இணைஞ்சிங்க என்னான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் கூட எங்களுடைய தலைவரை பற்றி பேசுவதற்கு என்ன அருகதை இருக்கிறது? உனக்கு என்ன அருகதை இருக்குது? குறிஞ்சாங்குளத்தை பற்றி பேசுகிறேன். எத்தனையோ ஒரு கொடுமைகள் இந்த சமூகத்துக்கு எதிராக நடந்துக்கிட்டு இருக்குது. அங்கெல்லாம் நீ சார்ந்திருக்கும் கட்சி, இப்போ அண்ணன் தலைவர் எழுச்சி தமிழரும் அண்ணன் சீமானும் ஒரு நட்பு உறவோடு தான் இருக்கிறாங்க. ஆனால் ரெண்டு பேரும் நேருக்கு நேராக விமர்சனம் செயலாட்டியும் கூட எந்த ஒரு அண்ணன் சொல்கிறது என்னைக்கா இருந்தாலும் எங்கள் அண்ணன் தான் தலைவரை, அவர் நேரடியாக எந்த ஒரு விமர்சனம் வைக்கல. அதுக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் சில பேர் விமர்சனம் செய்கிறீங்க. ஆனால் விடுதலை கட்சியுடைய உழைப்பு சாதாரணமாக அல்ல. கிட்டத்தட்ட 25 வருடங்களாக, அதற்கு முன்பும் நிறையா போராளிகள் இந்த மக்களுக்காக எத்தனையோ கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்கிறாங்க இந்த மதுரை மண்ணில். சகோதரி தெரிஞ்சது அவ்வளோதான் நினைக்கிறேன். ஏதோ மேடையில் ஏறினால. ஆனால் இப்போ அது ஒரு வழக்கமாக வச்சுருக்காங்க. தலைவர் திருமாவளவனை பற்றி பேசினால் மட்டும்தான் கைதட்டு கிடைக்குது, பாராட்டு கிடைக்குது. அடுத்த மேடைகளில் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் தலைவரை வச்சு தான் குழப்பு ஓடிக்கிட்டு இருக்கு. அது மாதிரி என் சகோதரியும் அதை தான் நான் நினச்சிக்கிறேன். வேங்கவேல் பிரச்சனை, நாம் தமிழர் கட்சி, நீ எங்களுடைய தலைவரை நீ பேசுவதற்காக நான் அந்த கட்சியை பேரையும் சொல்கிறேன், அண்ணனுடைய சீமானுடைய பேரையும் சொல்கிறேன். நான் அண்ணனுக்கு எனக்கும் ஒரு மதிப்பு உண்டு. அண்ணன் சீமான் மேலே மதிப்பு உண்டு, கட்சி மேலேயும் மதிப்பு உண்டு. ஆனால் சில பேர் எங்களுடைய தலைவரை, எங்களுடைய கட்சிகளை நீங்கள் குறை சொல்லும் போதில் எங்களுக்கு மன வேதனையாக இருக்கிறது. வேங்கவேல் பிரச்சனையில் முதல்ல களத்துக்கு போனது யார்? நாம் தமிழர் கட்சி சார்ந்து நீங்கள் களத்துக்கு சென்றிருக்கிறீர்களா? இல்லை எத்தனையோ கொடுமைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. உங்கள் வீடியோவை நேற்று தான் பார்த்தேன். நேற்று நைட்லேருந்து உங்களுடைய வீடியோவை சர்ச் பண்ணி பார்த்தேன். சட்டமன்ற தேர்தலையும் நின்றுருக்கிறீங்க, நாடாளுமன்ற தேர்தலையும் நின்றுருக்கிறீங்க. இருந்தாலும் கூட எத்தனையோ சாதி கொடுமைகள் நடந்துகிட்டு இருக்கு. அது நீங்களே சொல்கிறீங்க. கோயிலுக்குள்ளே போக முடியாத நிலைமை இருக்குது, ஊராட்சி மன்ற தலைவராக வந்தால் கூட அமர முடியாத சூழ்நிலை இருக்குது அப்படின்னு நீங்களே சொல்கிறீங்க. சகோதரி, நாம் தமிழர் கட்சியில் நீங்கள் இருக்கிறீங்க. அந்த கட்சி சார்ந்து என்ன ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறீங்க? ஒரு புல்லோட்டு ஓட்டுனதுக்காக சிவகங்கை மாவட்டத்தில் கையை வெட்டியிருக்கிறான். ஒரு மாணவன் கபடி நல்லா விளையாண்டதற்காக பசை மறைச்சு தாக்குதல் பண்ணியிருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியை சார்ந்து, நீ இருக்கும் கட்சியை சார்ந்து உன்னுடைய தலைமையிலையோ உன்னுடைய கட்சி சார்ந்த தலைவர்களோ என்ன ஆர்ப்பாட்டம், என்ன கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள்? ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறீர்களா? சாதி ஒழிக்காமல் தமிழ் தேசியம் தமிழ்நாட்டில் மலராது. எங்களுடைய தலைவர் சொன்னது. சாதியை ஒழிக்காம தமிழர்களா நம் ஒன்று இணைய முடியாது அப்படின்னு சொல்றாங்க. நீங்க என்ன வேணாலும் அரசியல் பண்ணிட்டு போங்க, அண்ணன் என்ன வேணாலும் சிந்தனையில அரசியல் செய்யட்டும். எங்களுடைய தலைவரையும் எங்களுடைய கட்சியும் குறை சொல்றதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது? எத்தனையோ உயிர் தியாகங்கள் செஞ்சிருக்கோம் இந்த 25 வருடங்களாக.
கிட்டத்தட்ட எத்தனையோ படுகொலைகள் சாதி வெறியர்களால் படுகொலை நடந்திருக்குது. நீ எந்த வருஷம் இந்த அரசியல் கட்சிக்கு நீ வந்த, நாம் தமிழருக்கு வந்த, என்ன அறிக்கை கொடுத்துருக்கீங்க? இல்லை உன்னுடைய தலைமையில் ஏதாச்சும் ஒரு மாவட்டங்கள் நீ சார்ந்திருக்க, நீ பிறந்த மண்ணில் சாதி ஒழிப்புக்காக நாம் தமிழர் கட்சியை சார்ந்து ஒரு ஆர்ப்பாட்டமோ ஒரு கண்டன போஸ்டரோ ஏதாச்சும் ஒன்று தெரிவித்தது உண்டா? எனக்கு தெரிஞ்சு தெரியல. மற்ற சமூகங்கள் போல மற்ற கட்சிகள் போல தான் அண்ணனுடைய அரசியலும் இருக்கு. நான் அதுக்குள்ள நீங்க பேசினால தான் நான் உள்ள வர்றேன். இல்லாட்டி அண்ணனுடைய அரசியலுக்கு நாங்கள் உள்ள வர வேண்டிய தேவைகள் இல்லை. சில பேர் ஏர்போர்ட் மூர்த்தி, சில பேர் உங்களை மாதிரி ஆளுகள்லாம் இப்படித்தான் சமூகத்தை கொச்சப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. எத்தனையோ கட்சிகள் இருந்தாலும் இந்த சமூகத்துக்கு ஒரு பிரச்சனை என்றால் விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான் களத்தில் முதலா நிற்கிறோம். அப்படி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாம் தமிழர் கட்சி சார்ந்து எந்த ஊர்ல நின்றுருக்கீங்க? வேங்கவேல் போயிருக்காங்களா? இல்ல அதுக்கான ஆதாரத்தை காட்டுங்க சகோதரி, அதுக்கான ஆதாரத்தை காட்டுங்க. கபடி வீரர் இது பண்ணாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிராமங்களில் ஒவ்வொரு மாவட்டங்களில் அந்த மக்கள் பாதிக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. உங்களுடைய அறிக்கை என்ன? நாங்களும் தமிழர்கள் தான், நாங்களும் இந்துக்கள் தான். புரியுதா சகோதரி? பிஜேபிக்கும் நீ இருக்கக்கூடிய கட்சிக்கும் வித்தியாசம் ஒன்றும் இல்லை. தமிழர்களா நம்ம ஒன்றியணும் வாயில தான் பேசுறீங்க ஒழிஞ்சு, அந்த தமிழர்களா இருக்கக்கூடிய தலித் சமூகத்தை சேர்ந்த பறையர் சமூகத்தை சேர்ந்த பாதிக்கப்படும் போது யார் களத்தில் முதலா நிற்கிறது? விடுதலை சிறுத்தைகளா நாம் தமிழரா? களத்துக்கு முதல்ல வாங்க. எங்க பாதிக்கப்பட்ட அந்த பறையர் சமூகம், எங்க ஒரு இளைஞரை பாதிக்கப்படுறானே அங்க முதல் ஆளா நில்லுங்க. நின்று அங்க உங்களுடைய குரலை கொடுங்க, உங்களுடைய கண்டனத்தை தெரிவிங்க, பேட்டியை கொடுங்க, உங்களுடைய தலைவரை பேட்டி கொடுக்க சொல்லுங்க. கொடுத்த பிறகு நீங்க வாய் திறக்கலாம். ஓகேவா சகோதரி கார்த்தியா சகோதரி அவர்களே? சும்மா வாய்க்கு வந்தபடிலாம் எங்களுடைய தலைவருடைய உழைப்புக்கு காலுக்கு தூசி கூட வரமாட்டான். சில பேர் இன்னைக்கு ஆர்எஸ்எஸ்க்கு எத்தனையோ தலித்துடைய தலைவர்கள் எத்தனையோ இயக்கங்கள் இருந்தாலும் கூட பிஜேபிக்கு அடிபணியாமல் பிஜேபியை எதிர்த்து இந்துத்துவவாதிகளை எதிர்த்து அரசியல் செய்யக்கூடிய ஒரே தலைவர், ஒப்பற்ற தலைவர் எழுச்சி தமிழர் மட்டும்தான். அப்படிதான் நாங்கள் அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் எங்களுடைய தலைவரை, எங்களுடைய அரசியலை, எங்களுடைய மக்களுக்காக இருக்கக்கூடிய நீங்கள் சொல்றது சில அரசு சொல்லக்கூடிய இதெல்லாம் எத்தனையோ கிராமங்களில் கோடிக்கணக்கான திருமாவளவன் உருவாகி விட்டார்கள். அரசியலே தெரியாத இருந்த சேரிகள் உண்டு. மதுரை மண்ணில் ஒவ்வொரு கிராமங்களிலும் தலித் வசிக்கக்கூடிய பகுதிகளில் எங்களுடைய தலைவர் கால்படாத இடம் இல்லை. இந்த கட்சியை வளர்ப்பதற்காக, இந்த மக்களை அரசியல்படுத்துவதற்காக. சாதாரண உழைப்பா கேட்குறேன். வாய்க்கு வந்தபடியெல்லாம் ஏதோ மாற்று சமூகங்கள் பேசுவது போல சகோதரி பேசுறாங்க. பறையர் சமூகத்தில் நானும் ஒரு பறையர் சமூகத்தை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்றீங்க. இன்னைக்கு கணக்கு எடுத்துக்கங்க. இன்னைக்கு ஏதாச்சும் ஒரு மூலையில தலித் மக்கள் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருப்பான். நீ பேசுறீல எங்களுடைய நான் அண்ணனை கொச்சப்படுத்தல, நான் எதுவும் பண்ணல, தலைவரை நேசிக்கிறோம். அண்ணனுடைய வழி வேற, எங்களுடைய வழி வேற, எங்களுடைய கட்சியுடைய பயணம் வேற. சாதியை ஒழிக்காமல் இங்க தமிழ் தேசியம் மலராது. அதுக்கே சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்று அரசியல் செய்து கொண்டு இருக்கிற ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான். இல்ல அண்ணன் சீமான சொல்லுங்க. சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலைன்னு இன்னைக்கு பேசுறீங்கல்ல சகோதரி, உங்க தலைவர்கிட்ட சொல்லி, இல்ல அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இரண்டாம் கட்டம் தலைவர்கள்ட்ட சொல்லி இந்த ஒரு வார்த்தையை தமிழ்நாட்டில் சொல்லுங்க. சொல்லிட்டு அரசியல் செய்ய சொல்லுங்க. யாராலையும் முடியாது. எல்லா கட்சியிலையுமே சாதின்றத வேறு ஒன்றி நிற்கிறது. சாதி ஒழிப்ப சொல்லி ஒரு அரசியல் செய்யக்கூடிய ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான். அதனால தயவு செய்து சொல்றேன், உங்களுடைய தலைவர் என்ன சொல்றாரோ அந்த பாதையில நீங்க என்ன வேணாலும்
அரசியல் செய்யுங்க, அதுக்கு இடையூறாக இருக்க மாட்டோம். எங்களால் முடிஞ்ச அளவு அண்ணனுக்கு முடிஞ்ச அளவு அவருடைய அரசியல் பயணத்தை நாங்கள் வாழ்த்துறோம், அவ்வளோதான். அதுக்காக கொச்சப்படுத்தக்கூடாது. அவங்களுடைய தியாகங்கள்லாம் என்னானே மதுரை மண்ணில் தெரிஞ்ச முன்னோடி போராளிகள் எத்தனையோ பேர் இருந்திருக்காங்க. தலைவருடைய முன்னாடி இருந்த டிபிஏ ஒரு இயக்கமாக இருந்தபோது எத்தனையோ இன்னல்கள், பிரச்சனை, கவர்மெண்ட் வேலையை இழந்து இந்த கட்சியை வளர்த்த முன்னோடிகள் இன்னும் மதுரை மண்ணில் இருந்துகிட்டு இருக்காங்க. அவங்கள பற்றி தெரிஞ்சுங்க. இந்த சமூகம் எப்படி இருந்துச்சு, அதுக்கு பிறகு இந்த சமூகம் எப்படி மாறுச்சு, இப்போ எப்படி அரசியல் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி. சும்மா கைதட்டுக்காகலாம் மேடையில் நின்றுலாம் தலைவரை விமர்சனம் பண்ணிடக்கூடாது. உனக்கே ஒரு பாதிப்புனாலும் நாங்கள் தான் முன்னாடி வரணும். சகோதரி கார்த்திகா அவர்களே, உங்களுக்கே ஒரு பாதிப்புனால உங்களுடைய கட்சி சார்ந்து முன்னாடி வர்றாங்களோ வரலையோ, நாங்கள் விடுதலை சிறுத்தை முன்னாடி வந்து நிற்போம். அதனால கொஞ்சம் அரசியலில் நாவை அடக்கி அரசியல் பேசுங்க. எங்களுடைய தலைவரை தான் நீங்கள் பேசி அரசியல் செய்யணும்னா அது நிறைய பேர் பிழைப்பு நடத்தி கொண்டு இருக்காங்க. எங்கள் தலைவரை சொல்லி ஏதாச்சும் விமர்சனங்களை சொல்லி கைதட்டு வாங்கிட்டு அவங்க பிழப்பு ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் நீங்கள் சொல்கிறது, என்னுடைய சமூகத்திலே பிறந்துட்டு என்னுடைய தலைவரவே, இந்த சமூகத்தை தலைவர் சட்டமேதை புரட்சியாளர் நாங்கள் பார்க்கல. அதற்கு இணையாக எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தான் நாங்கள் பார்க்குறோம். அப்படிப்பட்ட தலைவர் தன்னுடைய கவர்மெண்ட் வேலையை இழந்து எத்தனையோ தியாகங்கள் செஞ்சு சொந்த அக்காவை கூட காப்பாற்ற முடியாத சூழ்நிலை இருந்தும் கட்சிக்காக ஒரு திருமணம் கூட செய்யாமல் இந்த சமூகத்துக்காக பாதுகாத்து கொண்டு ஒவ்வொரு நாளும் 4 மணி நேரம் 5 மணி நேரம் உறங்கிக்கிட்டு தான் எங்களுடைய தலைவர் அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நீ ஒரு மேடையில் போயிட்டு வீராப்பா பேசிட்டு போய் 10 மணி நேரம் 12 மணி நேரம் 15 மணி நேரம் நீ தூங்கி நல்லா எந்திரிச்சு அடுத்த நாள் மேடைக்கு போவேன். எங்களுடைய தலைவர் அப்படி கிடையாது. வேலைச்சேரிக்கு போய் எங்களுடைய கட்சி அலுவலகத்தை போய் பாருங்க, ஒவ்வொரு நாளும் 1000 பேர் திரண்டு நிற்கிறான் தொண்டர்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனைகளை கொண்டு எங்கள் தலைவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை உங்களால பேச முடியுமா? சட்டமேதை புரட்சியாளர் இடஒதுக்கீட்டுக்காக அவரு சட்டத்தை எழுதி எத்தனையோ எம்எல்ஏகள் இந்த தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கான். யாராச்சும் நீ பறையர் சமூகம்னு சொல்றீங்கள சகோதரி அவர்களே, உன்னுடைய சமூகத்துக்காக மீதி இருக்கக்கூடிய 42 41 எம்எல்ஏ உன்னுடைய சமூகத்துக்காக குரல் கொடுத்திருக்காங்களா? அதை கேள்வி கேட்டு அதுக்கு பதில் பேசுங்க. இந்த மக்களுக்காக நிற்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளை நீங்க பேசுறதுக்கு உங்களுக்கு அருகதையே இல்லை சகோதரி. அதனால கொஞ்சம் நாவை அடக்கி உங்களுடைய அரசியல் பயணத்தை தொடருங்க. நீங்க எங்க வேணாலும் அரசியல் செய்யுங்க, எது வேணாலும் பண்ணுங்க. எங்களுடைய தலைவரும் எங்களுடைய கட்சியையும் பேசினீங்கன்னா அது நல்லா இருக்காது. கண்டிப்பா விடுதலை சிறுத்தை எங்களுடைய தலைவருக்கு ஈடா தமிழ்நாட்டில் இந்த சமூகத்துக்கு எவரும் கிடையாது, யாரும் கிடையாது. எங்களுடைய தலைவர் தான் இந்த சமூகத்துக்கான தலைவர். எங்களுடைய வழிகாட்டி அவர்தான். எங்களுக்கு அரசியல் கற்றுக் கொடுத்த ஆசானும் அவர்தான். இன்னைக்கு கிராமப்புறங்களில் ஓட்டு மட்டும் போட்டுக்கிட்டு இருந்த சமூகம் இன்னைக்கு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், அரசியலை பேசிக்கொண்டு இருக்கிறோம், எங்களுடைய உரிமைகளை மீட்டெடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நீங்க சொன்னீங்க, நேற்று ஒரு காணொலியோட பார்த்தேன், எத்தனையோ கிராமங்கள்ல பொது கோயிலில் இந்த சமூகம் போக முடியாத சூழ்நிலை இருக்கு அப்படின்னு சொல்லி இங்க அண்ணன் சீமானண்ணனை வச்சு குறிஞ்சாங்குளத்தையே வச்சுக்கோங்க. குறிஞ்சாங்குளத்துக்கு போனா அண்ணன் திருமாவளவன் பேசினா வைகோ கோச்சுக்கிடுவாரு. அப்படி இங்க வேங்கவேல் போனா ஸ்டாலின் கோச்சுக்கிடுவாரு. கூட்டணியில இருந்து கொண்டே ஆளுங்கட்சியை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடிய ஒரே கூட்டணி கட்சி விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான். இல்ல உங்களுடைய தலைவர் அண்ணன் சீமானை வைத்து எத்தனையோ கிராமங்கள்ல இன்னும் கோயிலுக்குள் போக முடியாத நிலைமை இருக்கிறது. பொது இடங்களில் ஒரு அமர முடியாத சூழ்நிலை இருக்கிறது. எத்தனையோ ஊராட்சி மன்றங்கள் நீங்க சொன்னது போல செய்த பிறகும் அங்க அமர முடியாத சூழ்நிலை இருக்கிறது. அண்ணனுடைய தலைமையில், அண்ணன் சீமான் தலைமையில், சகோதரி கார்த்திகா முன் ஏற்பாடில் ஒரே ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துங்கள் சாதி இந்துக்களுக்கு எதிராக. அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க, அதுக்கு நான் பதில் சொல்றேன்.
ஓகேவா சகோதரி? அதனால் கொஞ்சம் மற்ற சாதி இந்துக்கள் போல, மதவாத சக்திகள் போல நீங்கள் பேசுவது மிகவும் மன வருத்தமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் நாசுக்காக உங்களுடைய அரசியல் பயணத்தை நீங்கள் செய்யுங்க. நீங்கள் எங்கே வேணாலும் அரசியல் செய்யுங்க, நீங்கள் என்ன வேணாலும் வளர்ச்சி இது பண்ணீங்க. காளியம்மா அக்காவுக்கு மேலேயா நீங்கள்லாம் வந்து பேசிட போகிறீங்க? அக்கா காளியம்மா அக்காவுக்கு மேலே நீங்கள பேசிட போகிறீங்க? காளியம்மா அக்கா இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியில் இருந்து எப்படி இருக்காங்கன்னு நினச்சிக்கோங்க. அந்த அக்காவுக்கு வந்த நிலைமை உனக்கும் வரும். அதனால எங்களுடைய தலைவரும் எங்களுடைய கட்சியை உச்சரிக்காமல் உங்களுடைய அரசியல் பணத்தை தொடருங்கள். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஓகேவா? ஆனால் இந்த ஏற்பாடை பண்ணுங்க. சாதி இந்துக்களுக்கு எதிராக நாம் தமிழர் கட்சி இந்த ஊரில் இந்த மாவட்டத்தில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு அப்படின்னு ஒரு ஆதாரத்தை நீங்கள் காட்டிட்டீங்கன்னா சொல்லுங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன். ஓகேவா சகோதரி? யாரை ஏமாத்துறீங்க? ஒவ்வொரு நாளும் ரத்தம் சிந்திக்கிட்டு இருக்காங்க. விடுதலை சிறுத்தைகளுடைய முன்னோடிகள் வந்து ரத்தம் சிந்திக்கிட்டு இருக்காங்க. இந்த இயக்கத்தை வளர்ப்பதற்கு எத்தனை பல்லாயிரம் கிலோமீட்டர்கள் நடந்து சாப்பிடாமையும் கொள்ளாமையும் இந்த இயக்கத்தை வளர்த்தெடுத்திருக்கிறாங்க. எவன் நினைச்சாலும் எங்களுடைய வளர்ச்சியை தடுக்க முடியாது. யாரும் ஒரு 30-40 வருஷங்களுக்கு முன்னாடி இருந்த சேரிகள் அல்ல. எங்களுக்கான அரசியல் தலைவர் யார்? எங்களுக்கான கட்சிகள் யார்? எங்களுக்கான உரிமை கொடுப்பது யார்? நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் பேசக்கூடிய சட்ட உறுப்பினர்கள் யார் அப்படின்று எங்களுக்கு நன்றாக புரிகிறது. நாங்கள் பழைய காலம் அல்ல, இது எழுச்சி தமிழுடைய காலம், எங்களுடைய விடுதலை சிறுத்தையினுடைய அங்கீகார காலம். வன்மையா வந்து நீங்க பேசின வீடியோ வந்து பார்த்தேன், ரொம்ப மனவேதனையா இருக்குது. இந்த சமூகத்துல பிறந்துதான் இந்த சகோதரி இப்படி பேசுறாங்களா, அவங்களுடைய அறியாமையா பேசுறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு நான் அமைதியா போறேன். இந்த இதை செய்யுங்க. சாதி இந்துக்களுக்கு எதிராக ஒரே ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்திட்டு அதுக்கு என்னுடைய பதிலை சொல்லுங்க. வாழ்த்துக்கள்.